பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமை என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் ஆதியே துணை பேச்செழினாவனை அமுதனாவோனாக்கி பேச்செழினாவனை அமுதனாவோனாக்கி பெருங்கவத்தை அறுத்தெறிந்த பிரணவோனே பிரணவனே உமக்கு நானேது செய்வேன்
பிரணவனே உமக்கு நானேது செய்வேன் புழுத்தலையன் என்னை வைரத்தலையனாக்கி புழுத்தலையன் என்னை வைரத்தலையனாக்கி இருத்தி வைத்த பெருமுதல் மாமுனியே தேவே புழுத்தலையன் என்னை வைரத்தலையனாக்கி இருத்தி வைத்த பெருமுதல் மாமுனியே தேவே தேவாதி தேவா திருவையாராதிருவரங்கத்திருக்கைலாசவாச தேவாதி தேவா திருவையாராதிருவரங்கத்திருக்கைலாசவாசாதீன்குலத்திலகநாயகா தேவப்பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாய் வந்தமை வழி தெய்வமே மெய் வழி தெய்வமே அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஆதிமான்மியம் அத்திமாபுரம் மண்ணல் பராபர சுத்தவாந்தூரை சொன்ன எனக்கலை ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய உத்தியோவனரே போது மான்மியம் முப்பதிப்படி முக்குணத்திற்குடி நிற்பதிப்படி நிர்குணாலங்கீர்த சிற்பதிப்படி சொற்குணா உற்பரன் சிற்பதிப்படி சொற்குணா உற்பரன் விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம் முப்பதிப்படி முக்குணத்திற்குடி நிற்பதிப்படி நிர்குணாலங்கீர்த சிற்பதிப்படி சொற்குணா உற்பரன் சிற்பதிப்படி சொற்குணா உற்பரன் விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம் அடி வேதத்தாய் மான்மியம் விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம் முன்னெடுங்காலமாகிய ஆயிரத்தாண்டுகளுக்கு அப்பாலே தோன்றிய நிறைமொழி மன்னர்களாகிய பாரவான்கள் இம்மான்மிய மகாத்மியத்தை பற்றி கூறியுள்ள தீர்க்க தரிசனங்கள். இதை நிதானித்து படித்தும் கேட்டு கேட்டும் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடி பேரிகை. இதை நிதானித்து படித்தும் கேட்டு கேட்டும் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடி பேரிகை. ஜீவசிம்மாசன பருவம்.
ஓர் மெய்யான அருட்குருபிரானை பெறாதவர்கள் எல்லாமே அவன் வாணாள் பரியந்தமும் நன்மை என்று ஆவியாவி நுணுகி நுணுகி செய்து வந்த தவ முதலாகிய தான தர்மங்கள் அனைத்தும் நிச்சயமான பாவகரச் செயலே ஆகுமெனக் கூறி நம் அனைவரையும் கடவுள் அப்படிக்கு விட்டிடாமல் இருளற்ற வாய்மை துலங்கும் ஓர்மை குருபரனிடத்தே ஒப்புவித்து நம்மை ஆழ்வாராக என்று கூறி முடித்துவிட்டு அங்குள்ள அனைவரையும் கூர்ந்து பார்த்தார்கள். இவை பெரிய பட்டணமாய் ஆடம்பர உல்லாச நடக்கையும் நாகரீக வெளிமினுக்கு பாடும் அதிகமாக மலிவு விளைவுற்றிருப்பதினாலே ஒன்றை ஒன்று பற்றி சதா பழக்க வழக்கம் அதிலே ஆழ்ந்து கிடக்கும் இவர்கள் ஆனதினாலே நிஜமான ஞான வாழ்வில் லட்சிய உணர்வற்றிருக்கிறார்கள். ஆகையால் இதை விட்டு அப்பாலே இருக்கும் ஊர்களுக்கு சென்றால் அங்கெல்லாம் இவ்வாடம்பர வாழ்வற்றவர்களாயிருப்பார்கள். அவர்களெல்லாம் கேட்டபடியே அடைவதற்கு ஆசையுறுவார்கள் என ஆலோசித்த சிந்தையராய் அம்மதுரை அம்பதியில் சிறிது நாளே தங்கிவிட்டு அந்நகர் விட்டு நீங்கி மதிய நேரமாக எழுந்து அன்றிராவிலே நாவினிப்பட்டியிலே வந்து தங்கி அந்நகர் விட்டு நீங்கி மதிய நேரமாக எழுந்து அன்றிராவிலே நாவினிப்பட்டியிலே வந்து தங்கி அன்று ராவிலே நாவினிப்பட்டியிலே வந்து தங்கி மறுநாட்காலை நேரமே கிளம்பி தனியே ஒருவராய் வழி நடந்து கலைபிரிந்த மான் போலே எங்கெங்கே சென்று என்னென்ன காணப் போகிறோமோ என்னும் ஆய்மதி இளஞ்சிந்தையராய் மேலூர் செல்லும் பெரும் பாதை பிடித்து வந்து கீழூரும் கடந்து சிவகங்கை நாட்டின் வால்மீக புராதன ரிஷியவர்களின் சமாதித்தலமாகிய சால்மல் என்னும் குலத்தின் அடையாளம் பாரத பூமி புகழ் நாரத மகா முனிவர் அவர்களினுடைய கல்கி புராணம் எடுத்து கூறி வரும் சீதளி பொய்கை வளநாடென்னும் திருப்புத்தூர் வந்து சேர்ந்தார்கள். வந்ததோர் அந்த காலம் வந்ததோர் அந்த காலம் அரை முதல் நிசக்க விஞ்சை சொந்தமதாக்கி சுத்த சமர சந்தனிலே ஏற்றும் மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க
செந்தமிழ் வலை கை கொண்டு திருப்புத்தூர் வந்தரம்ம வந்தங்கள் தேவராஜ மனுமகன் வடிவுதாங்கி மந்திர ஜீவ சிம்மாசனமதில் வயங்கும் நந்தி எந்திர மலை போல் நின்று எங்களை தேடினாலும் எந்திர மலை போல் நின்று எங்களை தேடினாலும் சிந்துமா நெடுங்கூந்தண்ணல் திருப்புத்தூர் வந்தரம்ம ஆரம்ப பிரச்சார படலம். வாங்கூரும் பேரும் பாரவரங்கோடு நீங்கூரான் பேரு நீதி நிலத்திலே பங்கூர யுகம் மாற்றி பதிக்கவே உங்கூரு மாரம்ப பிரச்சாரமே பண்ண காலங்கள் பார்த்த பெரியதாய் மண்ணு கோல வடிவு வயங்கவே பின்ன வெங்கலி மாற்றி விடிவுற பின்ன வெங்கலி மாற்றி விடிவுற சென்னேறி ஆரம்ப பிரச்சாரமே இவ்வாறாக பழம்புராதன முன்னாதி காலந்து வங்கி வேதாவின் ஒளி விதி விதித்திருந்து வரும் எழுதாத மறையின் அழியாத மௌன ரகராக ஓங்கார வரிவாடை வீசும் குறிகோடுபடியே மனுக்கோடி சதளங்களின் வாழ்வினுக்கான நெறிநீதி மறையின் நிறை தீர்க்க தரிசனம் கூறிவரா நின்ற தடம்பாடு பற்றி ஜீவாவி வீதி கோடோடி வரும் மதிபாதை வழியே கூறாறுமற்ற நேரான நாட்டு பேரான வெம்மான் அருட்பேருமாறா திருப்பேரு நாதர் அவர்கள் திருப்புத்தூர் வந்து சேர்ந்து எங்கள் எல்லோரையும் அழைத்து மறுபிறவி ஜனனத்தில் ஜனிப்பிக்க வேண்டி கரண்டை கால் வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்தி கிடக்கும் தலைச்சிகை கூந்தலாபரணமும் முழுமானித்தனத்து அதிமுக கூச்சமுற்றுறும் உணர்ச்சியினையுடைய இளம் பசுமஞ்சள் பொடித்திருமேனியும் குறிவைத்து ஆவி பாய்ந்து பிடித்து பற்றி விளங்குகின்ற இமையுறாது நிற்கும் பேரிரக்கம் கொண்டு கனத்த பெரியதகை பார்வையும் மாயாதரட்சகத்தன்மை ஓயாது புத்து விளங்கும் ஒத்தை மனத்து சுத்தம் ஓங்கிய எங்கள் மங்காதவத்தங்க மாமலை சிங்க மொத்ததிடத்தமை சிந்தையரு வெங்கலத்தை ஒத்த விருதாளினரு வெங்கலத்தை ஒத்த வீருதாளினரு திங்கள் மாமோக செல்வ நன்னாயகம் அவர்கள் அங்கேயே ஓர்
ஓர் பட்ச காலம் வரையிலும் அவ்வூர் வாசிகளுக்கிடையே மெஞ்ஞான அற்பிளம்பின் சுவை உணவு இந்து பார்த்து அது அவர்கள் செவியில் உடனே போய் ஏறாதது கண்டு இப்போது காலம் நெருங்கி விட்டபடியால் கலிநிலை ஆடம்பரம் அறவே இல்லாதிருக்கும் பட்டி குக்கிராமங்களுக்கு சென்று அங்கு இப்போது அவசரமாய் தாமதிக்காமல் கேட்ட மாத்திரத்திலே சேர்ந்து கொள்ளும் ஒரு சிறு கூட்டமான 10 பிள்ளைகளாவது கூட்டிக் கொண்டு பிள்ளைகளாவது ஒரு சிறு கூட்டமான 10 பிள்ளைகளாவது கூட்டிக் கொண்டு இங்கே நாளடைவில் நேசப்பழக்கம் அதிகப்படுத்தி பந்தத்துவமான பிரீதியுண்டு பண்ணி அதன்பால் சேர்ப்போம் என எண்ணியவர்களாய் அதிலிருந்து சுக்காம்பட்டி, கருங்குளம், கொட்டுத்துறைப்பட்டி, திருக்கோஷ்டியூர் முதலாகிய சுற்றுப்புறங்களிலேயுள்ள கிராமாந்தரங்களான ஒவ்வொரு ஊர்களுக்காய்ச் சென்று அங்காங்குள்ள சாவடி ஊர் முச்சந்திகளிலும் ஜனங்கள் வந்து தங்குகின்ற விருட்ச நிழல்களிலும் பிரியமாய்க் குப்பிடும் தெருவுக் கோடிகள், திண்ணை, நடசாலை, பட்டக சாலைகளிலும் அங்கு வந்து கூடியவர்களின் முன்னிலையில் இருந்து அவரவர்களினுடைய ஜாதி மத ஆச்சார சம்பிரதாயங்களுக்கு ஏற்றபடியெல்லாம் நற்கர்ம வழிபாடு எளிதில் படும்படியாக எடுத்து அவர்களுக்கு அதிசயம் பிறங்க வினாவிடையாக எல்லோருமே மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறது மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு நற்கர்ம வழிபாடு எளிதில் படும்படியாக எடுத்து அவர்களுக்கு அதிசயம் பிறங்க வினாவிடையாக எல்லோருமே மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறது மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு வினாவிடையாக எல்லோருமே மெஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறது மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு ஆனால் இதற்கு யதார்த்த வைராக்கியம் ஒன்று வேண்டுவதென்றும் இதற்கு படிப்பே இல்லாதவர்களும் அருகதையர்களே என்றும் விளங்கும்படி கூறிக்கொண்டு வந்து முடிப்பார்கள். இவ்வாறாக அதன் அதி உன்னத பதவி பலன் உறுதிப்பாடுகள் பல விதங்களாக பல இடங்களிலும் பிரசங்கித்துக் கொண்டு எங்கே ஒருவர் சேரமாட்டார்களா என்று ஆய்ந்து கவனித்து வரும் அந்த நாளையிலே தாங்கள் அனாதையாக தங்கியிருக்கும் திருப்புத்தூரிலே காலை மாலை நேரங்களைத் தவிர பகற்காலங்கள் பூராவும் கிராமாந்தரங்களுக்கே போய்கொண்டு அங்கு கவனமாக இருந்து
எங்கேயாவது ஒரு பிள்ளையாவது சேராதா என்று பார்த்து தன் நீதி நினைவே தனக்கு துணையாக நின்று காலம் கழித்திரா நின்ற அவர்கள் அந்த குக்கிராமத்திலும் தங்காமல் சாயங்காலமே திரும்பி போய் திருப்புத்தூரிலே விளங்கும் ஆலயமாகிய நாயன்மார்களின் மடத்திலே எப்பொழுதும் சத்விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் கூட்டமுற்றிருப்பது வழக்கமாக இருந்து வருகின்றபடியினாலே அங்கே போய் தங்கி இருந்து வரும் அந்த நாளையிலே மேற்கூறிய மடத்திலும் கோவிலின் முகப்பு முச்சந்தியிலும் கருப்ப கோயில் விடுதியிலும் சீதளி கீழ்ப்படித்துறைக்கரையிலும் மேலப்படித்துறை பள்ளி வாயலிலும் மதரசாவிலும் கடைவீதி தெருவுகளின் முனை முகப்புகளிலும் புலவரே பள்ளிக்கூடம் பேட்டை சந்துகள் திண்ணை கோடிகளிலும் பிரியமாய் அழைக்கின்றவர்களின் வீட்டு முத்தவெளி நடசாலை வட்டங்கச்சேரிகள் முதலாகிய அநேகம் பல இடங்கள் எங்கும் தாங்கள் ஏறி நிற்கும் ஜீவசிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறைநீதிவான் செல்வ அருள் வரிசிப்பாகிய மெய்வழியின் பாரமார்த்தீக திருவசன பிரசங்கம் எங்கும் ஓய்வு ஒளிவின்றி சலியாது நின்று சாங்கோபசங்கமாக முழக்கிக் கொண்டு தனியே நின்ற எங்கள் நாயகம் அவர்கள் தாங்கள் ஏறி நிற்கும் ஜீவசிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறைநீதிவான் செல்வ அருள் வரிசிப்பாகிய மெய்வழியின் பாரமார்த்தீக திருவசன பிரசங்கம் எங்கும் ஓய்வு ஒளிவின்றி சலியாது நின்று சாங்கோபசங்கமாக முழக்கிக் கொண்டு தனியே நின்ற எங்கள் நாயகம் அவர்கள் எங்களை எங்கே இன்னும் வரக் காணோமே என்னும் கருணை விழியராய் எங்களை எங்கே இன்னும் வரக் காணோமே என்னும் கருணை விழியராய் எழுந்து இனிய பெருங்குரல் ஓசையானது கூவிக்கொண்டிருந்த நெறியுற்ற செயல் சீரின் இருளற்ற திருவாக்கின் நிறையுற்ற பிரசங்கம் ஆவது தாங்கள் ஏறி நிற்கும் ஜீவசிம்மாசன பேராண்மை பிரம்மோதய பெருக்கென்னும் அரிய செவ்விய லோகோபகார நிறைநீதிவான் செல்வ அருள் வரிசிப்பாகிய மெய்வழியின் பாரமார்த்தீக திருவசன பிரசங்கம் எங்கும் ஓய்வு ஒளிவின்றி சலியாது நின்று சாங்கோப சங்கமாக முழக்கிக் கொண்டு தனியே நின்ற எங்கள் நாயகம் அவர்கள் எங்களை எங்கே இன்னும் வரக் காணோமே என்னும் கருணை விழியராய் எங்களை எங்கே இன்னும் வரக் காணோமே என்னும் கருணை விழியராய் எழுந்து இனிய பெருங்குரல் ஓசையானது கூவிக்கொண்டிருந்த நெறியுற்ற செயல் சீரின் இருளற்ற திருவாக்கின் நிறையுற்ற பிரசங்கமாவது
அருகில் நின்று செய்த பிரசங்கம். ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலி அவாவினன் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினா போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலியவாவினன் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினா போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய மயூர கவனதுவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமண தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக வித்வக்கனி நிசவச்சிர சிரவர்த்தன ஜீவாவிச்சடை ஈசலனாயிருந்த அதுபோது ஓர் நிதமலம்பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடும் உடவர் இருவரால் வழி வழி வரும் ஓர் அழிகரு வரையில் அடைத்து மனுஷதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னைப் போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே, இங்கே உம்முடைய செவித்துளையை என்னுடைய சத்திய நிலைசாயா நீதி நெறி துணிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் எனது தேகத் துணை தோழரே, மேலும் உனக்கு வயது ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி பொருளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனம் ஆகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப் பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி மூலை முடுக்கு முச்சந்தி நடசாலை திண்ணை கோடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். இதாகிறது அப்பா, உன் வயது வாணாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேணுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதானே சொல்லுவேன் பிறவியரே. இதாகிறது அப்பா உன் வயது வாணாளிலே வைத்து. இதாகிறது அப்பா உன் வயது வாணாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜநிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேணுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதானே சொல்லுவேன் பிறவியரே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மகா முக்கியமானதாயிருக்கிறது. சாயங்காலம் ஆச்சுது என்று போய்விடாதபடி கொஞ்ச நேரம் நில்லுங்கள். இது
வெகு முக்கியம், கவனித்து கேள். அதாவது நீ என்ன தெரியுமா? அதாவது நீ என்ன தெரியுமா? இம்மண்ணுலகினிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆஸ்திவரம் பெற்று வந்தவன். இம்மண்ணுலகினிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கைமுதல் ஆஸ்திவரம் பெற்று வந்தவன். இங்கு வந்ததன் பின் எவனவன் பேச்சையோ கேட்டு அற்பப்பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சளக்க கலியன் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் புகுந்து ஆளப்போகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சளக்கலியன் பழக்கத்தில் உழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் புகுந்து ஆளப்போகின்றாய். இதல்லாமலும் நீ தேவசிரேஷ்டனாவதற்கு வந்தவன். அதை தள்ளி வைத்து விட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தையை விளம்பிக் கொண்டு, இதல்லாமலும் நீ தேவசிரேஷ்டனாவதற்கு வந்தவன், அதை தள்ளி வைத்து விட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தையை விளம்பிக் கொண்டு அறிந்த யோக்கியரைப் போல் திரியும் அரியா குருக்கள்மார்களை உகந்து பின்பற்றி அலைகின்றாய். நீ நித்தியனாவதற்கு வந்தவன். இங்கே நீ அனித்தியனாக போவதற்கே இடைக்கட்டிக் கொண்டிருக்கின்றாய். நீ நித்தியனாவதற்கு வந்தவன். நீ நித்தியனாவதற்கு வந்தவன். இங்கே நீ அனித்தியனாக போவதற்கே இடைக்கட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். மேலும் நீ சர்வ கலை நிதி ஐஸ்வர்யனாகுவதற்கு அதற்கான உதவி பொருளெல்லாம் குறைவின்றி பெற்று, மேலும் நீ சர்வ கலை நிதி ஐஸ்வர்யனாகுவதற்கு அதற்கான உதவி பொருளெல்லாம் குறைவின்றி பெற்று தூலத்துக்கு ஜீவனளித்த முன்காலமான அப்போது மார்தட்டி சாட்சி வைத்து நான் ஆச்சுதுபார் என்று வந்தவன். அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய், அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திர அழகை தேகத்தை பெறுவதற்கு செலவழித்து அழகை தேகத்தை பெறுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திர அழகை தேகத்தை பெருகுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். இது மெய். நீ யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன். நீ யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன். நீ யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன். தூங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய். உலகப் பெரிய பிறவியரே, அதுதான் வாயரட்டையும் பயங்கொழி சேட்டையும் எங்கும் மலிவா மலிந்து கிடக்கிற பெருந்திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது என்று நீங்களே இந்த பிரசங்கம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடையிராது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு, நீங்கள் வந்து மசண்டை நேரமாயிற்றே போய் வருவோமா
அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவைகள் பேச நேரம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. நீங்கள் வந்து மசண்டை நேரமாயிற்றே, போய் வருவோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவைகள் பேச நேரம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. இதனாலே நீங்கள் அடையப் போக இருக்கும் அதிநெடும் அமளியாகிய இருட்பகுதி இருட்பதி புகும் பரிதாபகரத்தினை நான் நெடுகத் தெரிந்து ஓர்ந்து உங்களை தேடி வலிய வந்து சொல்லிவிட்டேன். இதனாலே நீங்கள் அடையப் போக இருக்கும் அதிநெடும் அமளியாகிய இருட்பதி புகும் பரிதாபகரத்தினை நான் நெடுகத் தெரிந்து ஓர்ந்து உங்களை தேடி வலிய வந்து சொல்லிவிட்டேன். இதனாலே நீங்கள் என்னை வலிய வந்தவள் கிழவி, மாட்டேன் என்றவள் குமரி என்கிற சுலோகத்தினைப் போலே எண்ணிவிடாமல் எல்லோரும் தெரிந்தவராகிக் கொள்ளுங்கள். இதனாலே நீங்கள் அடையப் போக இருக்கும் அதிநெடும் அமளியாகிய இருட்பதிபுகும் பரிதாபகரத்தினை நான் நெடுக தெரிந்து ஓர்ந்து உங்களை தேடி வலிய வந்து சொல்லிவிட்டேன். இதனாலே நீங்கள் என்னை வலிய வந்தவள் கிழவி, மாட்டேன் என்றவள் குமரி என்கிற சுலோகத்தினைப் போலே எண்ணிவிடாமல் எல்லோரும் தெரிந்தவராகிக் கொள்ளுங்கள். மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையின் நின்று விடுவித்து விலக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னை போல் வாழ வேணும் என்று ஆக்க எண்ணங்கொண்டு வந்து நிற்கும் எம்மை, மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையின் நின்று விடுவித்து விலக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னை போல் வாழ வேணும் என்று ஆக்க எண்ணங்கொண்டு வந்து நிற்கும் எம்மை, மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையின் நின்று விடுவித்து விலக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னை போல் வாழ வேணும் என்று ஆக்க எண்ணங்கொண்டு வந்து நிற்கும் எம்மை, நீங்கள் யாதொரு உதவி துணையற்ற அனாதை ஆனவர் என்று ஓர்ந்து இளக்காரமா எண்ணி கட்டாயப்படுத்தி பரிசீலனை செய்து தோல்வி பண்ண நினைத்தாலும் அதற்கும் நான் தனியே எனினும் பின்னிடையாமல் நிற்பேன் பிறவியரே. நீங்கள் எவ்வளவு பேரென்றாலும் எவ்வாறச் சுவடிகள் கற்றுக்கொண்டு வந்து குவித்து பேசி போராடினாலும் மெய்மை நீதி பெருவழியில் கடோசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிறவியரே. நீங்கள் எவ்வளவு பேரென்றாலும் எவ்வாறச் சுவடிகள் கற்றுக்கொண்டு வந்து குவித்து பேசி போராடினாலும் மெய்மை நீதி பெருவழியில் கடோசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிறவியரே. அவ்வாறு ஜெயங்கொண்டதற்கும் அந்த புறத்தே நீங்களும் கூடவே தொடர்ந்து வந்து பார்த்தால் அது உங்கள் ஜெயமாக நிற்கும் பிறவியரே. அவ்வாறு ஜெயங்கொண்டதற்கும் அந்த புறத்தே நீங்களும் கூடவே தொடர்ந்து வந்து பார்த்தால் அது உங்கள் ஜெயமாக நிற்கும் பிறவியரே. மேலும் நான் உன்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து இருப்பதானது உன்னை காணிலும் எத்தனையோ விதத்தில் மட்டமா இருக்கின்றேன் பிறப்பரே. மேலும் நான் உன்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து இருப்பதானது
உன்னை காணிலும் எத்தனையோ விதத்தில் மட்டமாயிருக்கின்றேன் பிறப்பரே. அதாவது நீங்கள் தாயே பிள்ளை உற்றார் உரன் முறையாரோடு திரளினராக இங்கன் இருக்க, அதாவது நீங்கள் தாயே பிள்ளை உற்றார் உரன் முறையாரோடு திரளினராக இங்கன் இருக்க, நான் உங்கள் மத்தியில் ஒரு நாதியும் இல்லாது பிராந்தெடுத்து வந்து போட்ட குஞ்சு போல் இருப்பதுடனே, நான் உங்கள் மத்தியில் ஒரு நாதியும் இல்லாது பிராந்தெடுத்து வந்து போட்ட குஞ்சு போல் இருப்பதுடனே, உதவி ஒத்தாசை செய்ய ஒருவரும் இல்லாது வீடு வாசல் வியாபார சாபாரம் ஏதுமற்ற தனித்த ஒத்தையாய் வந்து நின்று கொண்டு உன் முகத்தை நோக்கி, பிராந்தெடுத்து வந்து போட்ட குஞ்சு போல் இருப்பதுடனே உதவி ஒத்தாசை செய்ய ஒருவரும் இல்லாது வீடு வாசல் வியாபார சாபாரம் ஏதுமற்ற தனித்த ஒத்தையாய் வந்து நின்று கொண்டு உன் முகத்தை நோக்கி, உங்களின் வயது வளர்வு காலம் இதுவரை நீர் கேட்க வராத, உங்களின் வயது வளர்வு காலம் இதுவரை நீர் கேட்க வராத, யாரும் இது நாள் வரை கூறாததாகிய இதனை எடுத்து நான் மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லோரும் உங்களின் வயது வளர்வு காலம் இதுவரை நீர் கேட்க வராத, யாரும் இது நாள் வரை கூறாததாகிய இதனை எடுத்து நான் மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லோரும் நல்ல செவித்துளை படைத்த மக்கள் மனதூன்றி கவனித்து ஒருவரோடு ஒருவர் கூறிக்கொள்வீர்களேயானால் அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிறவியரே. உங்களின் வயது வளர்வு காலம் இதுவரை நீர் கேட்க வராத, யாரும் இது நாள் வரை கூறாததாகிய இதனை எடுத்து நான் மட்டும் ஏன் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எல்லோரும் நல்ல செவித்துளை படைத்த மக்கள் மனதூன்றி கவனித்து ஒருவரோடொருவர் கூறிக்கொள்வீர்களேயானால் அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிறவியரே. அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிறவியரே. நல்ல செவித்துளை படைத்த மக்கள், நீங்கள் எல்லோரும் நல்ல செவித்துளை படைத்த மக்கள் மனதூன்றி கவனித்து ஒருவரோடொருவர் கூறிக்கொள்வீர்களேயானால் அதன் பலன் உங்களுக்கு கிட்டாமல் போகாது பிறவியரே. அசலைக்காணீர் விட்டுவிட்டீர், அசலைக்காணீர் விட்டுவிட்டீர். அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டுவிட்டு நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நவின்று நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்வினுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி நகல் தவம் செய்து நகல் இன்பத்தினை நுகர்ந்து கொண்டிருக்கும் நகல் உலகீரே, அசல் வாழைப்பழத்தை நீக்கி விட்டுவிட்டு மரத்தினால் செய்து சாயம் தீட்டியுள்ள நகல் பழத்தினை எடுத்து உண்ணுவோமா பிறவியரே? உண்ணவே மாட்டோம். ஆனதினாலேதான் நான் என்னுடைய உன்னுடையதும் ஆகிய அசல் தெய்வத்தை காட்டி, ஆனதினாலேதான் நான் என்னுடைய உன்னுடையதும் ஆகிய அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அசல் விருப்பம் தந்து உங்களை என்னுடைய அசல் உலகத்துக்கு அசல் வாழ்வு பெற அழைக்க வந்திருக்கிறேன். இது என்னுடைய அசலான வார்த்தை, இது என்னுடைய அசலான வார்த்தை. இதை அல்ல தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். நான் சொல்லுகின்ற இது அசலே, நான் சொல்கின்ற இது அசலே, நான் சொல்கின்ற இது அசலே. இப்படிக்கு நான் யார் தெரியுமா? நான் தான் மெய்வழிநாதன். ஏ தெளியா உலகீரே, எம்முடைய உடலொத்த பிறவியரே,
உங்களுடைய அரிய வயது வாணாளினை செலவு காவு கொடுத்து இராப்பகலாக ஓய்வு ஒளிவின்றி கல்வி என்ன பெற்ற படிப்பு முதலாகிய பொருளினங்கள் அனைத்தும் தேடா தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே வந்து எட்டப்படாததும் மேலும் விகார விபரீத துன்பத்துள் கூட்டிக் கொண்டு போய் புகுத்தப்படுவதும் அன்றியும் பிறர் துயர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பிற்கென்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும் நீடு நில்லாததும் மேலும் சம்பாதித்த உன்னையே கவலைக்குள்படுத்துவதுமான பாழானவை ஐயா. மேலும் சம்பாதித்த உன்னையே கவலைக்கு உள்படுத்துவதுமான பாழானவை ஐயா. ஐயா, அவை இது மட்டுமன்று, அதற்கு இரக்கப்பட்டு பாதுகாப்பு உதவி புரிய வருகின்ற எல்லோரையும் பற்றி பிடித்து மீட்சியின்றி துன்புறுத்தும் பாழானவை. இத்துடனா இல்லை இல்லை, எல்லா உற்றார் உரன் முறைகளும் கட்டியலும் இறுதி நாளினுக்கும் அப்பாலே வரும் கோடி கோடி கால வாழ்வினுக்கும் இங்கிருந்தே எட்டி தீ வைத்தே விடுகின்ற அடுத்தாரை கெடுக்கும் நயவஞ்சக துன்புறுத்தும் பாழானவை. மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாத அது உன்னை அடக்கி ஆளும் பாழானவை. மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாத அது உன்னை அடக்கி ஆளும் பாழானவை. இதுதாண்டா அத்தா எம்பாட்டன் பூட்டன் உங்க பாட்டன் பூட்டன் உங்களுடைய கையிலும் ஓயாது பாடுபட்டு தேடி திரட்டி ஓயாது பாடுபட்டு தேடி திரட்டி இன்று வைத்திருக்குகின்ற விதை முதல் அப்பா. அப்பா, இதனை நீங்கள் இன்னதென்றே யோசிக்க ஒரு நேச அறிமுகம் கிடைக்காத தூரமான சிநேகித ஊரில் குடியிருக்கிறீர்கள். இதனை நீங்கள் இன்னதென்றே யோசிக்க ஒரு நேச அறிமுகம் கிடைக்காத தூரமான சிநேகித ஊரில் குடியிருக்கிறீர்கள். மேலும் நான் வலிய வந்து இதை உங்களுடைய செவித்துளைக்குள் ஏற்றி வைத்தாலும் அதனை மாற்றி வேறே ஒன்றை புகுத்தி வைத்து நீச்ச ஆசை காட்டி இழுத்துச் சென்று அழி விளையாட்டு வேடிக்கை குழிக்குள் வைக்குகின்ற அறியாத சாம்பின சந்தை கூட்டத்தில் இருக்கிறோம் என்று ஆயாத அறிவுடைய நீ வீரெல்லீரும் திரண்டு ஆர்வமலிந்து வேணுமென்று வந்து என்னை பிடித்து வைத்து முன்னால் இருந்து கொண்டு யாம் கூறுவதை யோசனை பண்ணுவீர்களேயானால் நீ வீரெல்லீரும் அறிவுடைய நீ வீரெல்லீரும் சாம்பின சந்தை கூட்டத்தில் இருக்கிறோம் என்று ஆயாத அறிவுடைய நீ வீரெல்லீரும் திரண்டு ஆர்வமலிந்து அறியாத சாம்பின சந்தை கூட்டத்தில் இருக்கிறோம் என்று அறியாத சாம்பின சந்தை கூட்டத்தில் இருக்கிறோம் என்று ஆயாத அறிவுடைய நீ வீரெல்லீரும் திரண்டு ஆர்வமலிந்து வேணுமென்று வந்து என்னை பிடித்து வைத்து முன்னால் இருந்து கொண்டு யாம் கூறுவதை யோசனை பண்ணுவீர்களே. ஆனால் உங்களுக்கு நிரப்பமான அழியா பெரு நிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் விஞ்ஞான தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு நிரப்பமான அழியா பெரு நிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் விஞ்ஞான தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு நிரப்பமான அழியா பெரு நிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் விஞ்ஞான தெளிவு கிடைக்கும். இது நிச்சயமாக கிடைக்கும். இது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிலைபேறா நிற்பேன் பிறவியரே. இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிலைபேறா நிற்பேன் பிறவியரே. இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது வந்து மெய் பேசுகின்றன பிறவியரே. இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது வந்து மெய் பேசுகின்றன பிறவியரே. இது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வாறு
தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாத நிலை பேரா நிற்பேன் பிறவியரே. இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது மெய் பேசுகின்றன பிறவியரே. இது மனிதனுடைய ஜடப்படிப்பு கோடோடி நிலவும் ஏட்டறிவு ஆராய்ச்சி கற்று தேர்ந்துள்ளவர்கள் சரி என கூறும் இதய பிரகாச சிம்மாசன ஏற்ற போக்குவரத் தெரியாத ஜடக் குருபரவரால் நிரூபணை செய்து காட்ட முடியாததா இருக்கின்ற வித்தானபடியினாலேதான் அது உங்களுக்கு தெரியாது என்கின்றேன். எனக்கு தெரியும். அதை உருத்திராட்சம் என்றும் சர்வ மூலமந்திர ரூபி என்றும் இறை திருச்சக்கரம் என்றும் உங்கள் அவரவருக்கும் வைத்திருக்கும் பல கோடி வேறு வேறு விதங்களாக வழக்கத்தில் இருந்து வரும் நாமங்கள் இதோ பாரென்று சந்தேகமற அவரவரும் சம்மதிக்க எடுத்து காட்டி நிரூபணை செய்துவிட முடியும் பிறவியரே. பல கோடி வேறு வேறு விதங்களாக வழக்கத்தில் இருந்து வரும் நாமங்கள் உங்கள் அவரவருக்கும் வைத்திருக்கும் பல கோடி வேறு வேறு விதங்களாக வழக்கத்தில் இருந்து வரும் நாமங்கள் இதோ பார் என்று சந்தேகமற அவரவரும் சம்மதிக்க எடுத்துக்காட்டி நிரூபணை செய்துவிட முடியும் பிறவியரே. இவ்வாறாக அதனை உங்களுக்கு தகுந்தபடி நின்று விளக்கித் தர வேணும் என்றால் இவ்வாறாக அதனை உங்களுக்கு தகுந்தபடி நின்று விளக்கித் தர வேணும் என்றால் நீங்கள் எனக்கு அதற்கான நேரம் செலவிட வேண்டும். அதுதான் உங்களிடம் அற்பமாக இருக்கின்றது பிறவியரே. ஆனால் நம்முடைய வீண் விளையாட்டு ஆடம்பர வரவினுக்கு செலவிடும் நிஜமான வயது நேரத்தினை கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்ம ராஜாவாக ஆக்கி வரச் செய்கின்ற உருத்திராட்ச முத்திரை என்னும் பிரம்மமுடி வித்தாகிய இறை திருச்சக்கரத்தை நம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசியத்தளவு நின்று இறைவன் நல்லருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக. நம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசியத்தளவு நின்று இறைவன் நல்லருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக. இதனை மக்கள் உணர்ந்து பரிந்தேறியறியாது இதனை மக்கள் உணர்ந்து பரிந்தேறியறியாது உலகப் பராக்குடையவர்களாக லௌகீக கிரிகையாதிய செயலில் இருந்து கொண்டு தனக்கு விளங்காதவைகளை எட்டுகளை புரட்டி உளறி வாய்ஞானம் பேசிக்கொண்டு அதிலும் பிறருக்கு வேறே அது இது என்று வாய்ஞானம் பேசிக்கொண்டு திரியும் ஆளில் உடையவர்களுக்கும் அதனை பின்பற்றி திரியும் மற்றனைவருக்கும் அந்த வித்தியா தத்துவம் என்னும் அமானிதமாகிய நலந்தரும் சிபத்துக்களானதே இவனது அழிபுறச் செயலால் மாறி மாற்றந்தரும் ஆபாதக அமல் நடத்தி வருகின்ற நபுசுகள் மாய்கைகள் என்னும் நாமம் புனைந்துள்ள சக்தி எடுத்துக் கொண்டு கீழே இழுக்கும் கேடேளாக இருக்கின்றதென தெளிவுற்று அதிலிருந்து அதனை புறக்கணித்து வெறுப்பென்னும் அக்கினியில் இட்டு நீராக்கி நின்றார்களே. தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால்
தினமொரு நேரம் என்றன் திருமொழியதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. புகழும் திருக்கையிலை குல புபா திகழும் பரம்பரையிலகு தேவே நிகழூரு சன்மார்க்க நிலை மேரே அகம் விளையும் தருமங்கவதாரா ஜீவதி சிம்மாசனகு நாளாமபதி மந்திராலயன நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையன். என் நினைவுல வர்றதெல்லாம் என்னவா இருக்கும்? சரியா இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஜீவன்னா என்ன சொல்றாங்க?